ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நிறைய இடத்தில் உன் எதிரி ஆடுகிறான். நீ அடங்கி நிற்கிறாய். அவன் உன்னை பார்த்து பார்த்து இன்னும் ஆட்டத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய பேச்சும் அவனுடைய நடவடிக்கையும் திமிராகவும் நிறைய நிறைய உன்னை காயப்படுத்துவது போலும் அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக அவனிடம் எல்லாம் இருக்கிறது என்ற உன்னுடைய எதிரியால் எந்த அளவு உன்னை ஆட முடியுமோ, அவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவு உனக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுக்கட்டும், விடு. எல்லா விஷயமும் அவன் செய்துவிட்டு அடங்குவான். எப்படி தெரியுமா? இப்படி வேறு ஒருவனுக்காக அவனுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி அவன் ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது தவறான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விடுவான். அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அவன் தேவையில்லாத பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வான். உனக்காக ஒரு விஷயத்தை செய்கிறேன் உன்னை தாழ்வாக ஆக்கிவிட்டு அவன் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமான விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் கடைசியில் மாட்டிக்கொள்வது அவனாகத்தான் இருக்கும். உனக்காக செய்ய போய் அவன் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்காக அவன் காத்திருக்கிறான். மற்றவன் உன்னை வெறுப்பேற்றுவதற்காகவும் உன்னை காயப்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களும் பல ஆட்டங்களையும் அவன் ஆடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் ஆடட்டும். அதற்காக அவனுக்காக நீயும் செய்து எந்த விஷயத்தையும் செய்து விடாதே. உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தானே அவன் எல்லாருக்கு நேராகவும் உன்னை மட்டம் தட்டிவிட்டு அவன்தான் உயரத்தில் இருப்பது போல எல்லாவற்றையும் ஓடி ஓடி செய்வது, எல்லாருக்கு நேராகவும் அப்படியே கம்பீரமாக நிற்பது, இப்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் மாட்ட வேண்டிய நேரம் வரும் பொழுது அவன் ஆடிய அனைத்திற்கும் உன்னை அவன் எந்தெந்த இடத்திலெல்லாம் பழிவாக வேண்டும் என்று நினைத்தானோ அந்த இடத்தில் எல்லாவற்றுக்கும் அவன் மிகப்பெரிய ஒரு சறுக்கலை சந்திப்பான். அது வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும். எப்பொழுது உன்னுடைய வாழ்வில் இன்பம் வரும், நீ இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் மாறி சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். நீதான் தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்வில் ஏதேதோ நினைத்து கவலைப்படுகிறாய். உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்துவிட்டது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லும் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்துவிடும். ஒன்று, மற்றவன் உன்னை தேவையில்லாமல் சீண்டி பார்க்கிறான். அவனிடம் எல்லாம் இருக்கிறது, உன்னிடம் எதுவுமே இல்லை என்று காமிப்பதற்காகவே அவன் நிறைய விஷயங்களை சீண்டி சீண்டி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு விஷயம் தவறாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் தேவையில்லாமல் ஏதேதோ விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அது எல்லாமே அவனுக்கு எதிராகவே மாறப்போகிறது. நீ எதெல்லாம் உனக்காக நீ செய்து கொண்டு இருக்கிறாயோ, ஆனால் அவன் வேறு ஒரு விஷயத்தை உனக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை தவறாக செய்து கொண்டு இருக்கிறான். அது எல்லாமே அவனுக்கு எதிராக மாறப்போகிறது. யாருடைய வாழ்க்கையையும் யாரும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எப்பொழுதும் நம் ஒன்று செய்ய வேண்டும், அதனால் மற்றவன் வாழ்க்கை கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எதிரில் இருப்பவன் அவன் வாழ்க்கைக்காக செய்கிறானா, அதை கண்டுகொள்ளாமல் அதற்கு எதிரில் உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு போக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிரி என்ன தெரியுமா செய்கிறான்? நீ என்ன செய்கிறாயோ அப்படியே திரும்ப செய்கிறான். நீயா நானா என்று எப்பொழுதும் போட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறான். போட்டி போட்டுக்கொண்டே இருக்கட்டும். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். நான் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன். ஆடுபவன் என்றைக்கு இருந்தாலும் அடங்கத்தான் செய்ய வேண்டும். அதுபோல ஒருவனை பார்த்து இன்னொருவன் செய்தால் யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைவார்களே தவிர பார்த்து பார்த்து செய்பவன் நிச்சயமாக தோல்வியை மட்டும்தான் அடைவான். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பார்த்தும் மற்றவன் போட்டி போடுகிறான் என்றால் போட்டி போடட்டும். அவனுக்கு கடைசியில் கிடைக்கப் போவது தோல்வி மட்டும்தான். நீ வெற்றியை அடைவாய். ஆரம்ப காலத்தில் நல்லவர்களுக்கு தோல்வி அடைவது போலத்தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக கடைசி வரையில் உற்று பார்த்தாயானால் நிச்சயமாக நல்லவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர எதிரில் இருக்கும் துரோகிகள் என்றும் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது. துரோகிகளும் சரி,
எதிரிகளும் சரி, எப்பொழுதும் ஆரம்பத்தில் ஜெயிப்பது போல இருந்தாலும் கடைசியில் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்கள்? மண்ணைத்தான் கவ்வுவார்கள். மற்றபடி வாகையை அவர்களால் சூடவே முடியாது. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் லட்சியத்தை அடையப் போகிறாய். இதற்கு முன்பெல்லாம் பார்த்த வாழ்க்கை உனக்கு வேறாக இருக்கும். இனியோ உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் வேறொரு மாதிரி இருக்கும். எல்லாமே மாறும். அந்த அளவுக்கு உன் வாழ்வில் திருப்தியை நான் உருவாக்கப் போகிறேன். தங்கமே, நடந்த அனைத்தையும் விட இனி நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் சற்று கவனித்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய். யாராவது உன்னை பார்த்து உன்னுடைய விஷயத்தையே அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக கவலைப்படாதே. உனக்கு நேராக இன்னொருவன் ஆடுகிறான், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் பல திட்டங்களை போடுகிறான் என்பதற்காகவும் அதை கண்டும் நீ அஞ்சாதே. யார் எது செய்தாலும் உன்னை வெறுப்பேற்றுவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்களை பலர் போடுகிறார்கள் என்பதற்காக அதெல்லாம் பார்த்து நீ மிரண்டு விடாதே. ஏன் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான். சீக்கிரத்தில் எல்லாம் சரி செய்வேன். என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள். ஆனால் நிச்சயமாகவே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சாய் துணையாகவே இருப்பேன். நிச்சயமாக தங்கமே, எந்த ஒரு கடுகளவும் உன் வாழ்வில் இனி சறுக்கல் இருக்காது. ஏகப்பட்ட சறுக்கலை பார்த்துவிட்டு இப்பொழுதுதான் மூச்சு விடுவது போல சற்று மூச்சு விட்டுக்கொண்டு இருக்கிறாய். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். எல்லா விஷயத்திலும் உனக்கான ஒரு மாற்றத்தை நானே பெற வைப்பேன். வாழ்வில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே தடைகளாகிக் கொண்டேதான் இருக்கிறது. தடைகளை எல்லாம் உடைக்க யார் வேண்டும்? நான் வேண்டுமல்லவா? நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா தடைகளும் உடைக்கப்படும். உன்னுடைய வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க நானே ஏற்பாடு செய்துவிட்டேன். பொறுமையோடு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக நடக்கும் நாள் வந்துவிட்டது. ஆசை ஆசையாக ஒவ்வொன்றாக சேர்த்தாய். ஆனால் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது. இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு போகவே போகாது. நிலையானதாக வாழ்வில் எப்பொழுதும் உனக்கானதாக இருந்து கொண்டு உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்து கொண்டு உன்னை சந்தோஷமாகவும் மனம் திருப்திகரமாகவும் உன்னை வாழ வைப்பேன். இது நான் உனக்கு இன்று தரும் சத்திய வாக்கு. உனக்கு நான் இப்பொழுது ஒரு வாக்கு தருகிறேன். நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீ இருந்தாலும் சரி, உனக்கு ஆபத்து என்று நீ என்னுடைய வெறும் பெயரை மட்டும் சொன்னால் மட்டும் போதும். நான் உன்னை அந்த ஆபத்திலிருந்து மீட்டு உன்னை கொண்டு வருவேன். இது நான் உனக்கு இன்று ஒரு வாக்காகவும் சத்தியமாகவும் செய்து தருகிறேன். இதற்கு முன்பெல்லாம் ஆபத்தில் தத்தளித்து கொண்டு இருந்தாய். இனிமே எந்த ஆபத்திலும் நான் உன்னை தத்தளிக்க விடமாட்டேன். ஆனால் நீ என்னை கூப்பிட்ட அடுத்த நிமிடம் இந்த சாயாகிய நான் ஓடி வந்து நீ எங்கு இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றி நீ எங்கு இருந்தாலும் உன்னை கரை சேர்ப்பேன். தைரியமாக இரு. இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வேண்டுதலில் ஒன்று உன் கைக்கு வரும். இத்தனை நாள் நீ வேண்டுதல் வைத்தாய். எல்லா நேரமும் வியாழக்கிழமை தோறும் எப்பொழுதும் விரதம் எடுத்தாய். அதற்கு பலனாக இன்று உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கும். சகலங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து வா. சந்தோஷமாக இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.